ஃபேஸ் ரூல்ல டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன? ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துரலாம். ஒரு வெசல்ல நம்ம வாட்டர் எடுத்தாச்சு. அத வந்து நம்ம நல்லா பாயில் பண்றோம். அப்போ இந்த வாட்டர் வந்துட்டு கரெக்ட்டா 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகும். அதுவும் 1 அட்மாஸ்பரிக் பிரஷர்ல. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 ஃபேஸஸ் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு இந்த லிக்விட் ஃபேஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பர் ஃபேஸ். இப்ப இங்க வாட்டர் வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆயிட்டு இருக்குது. அதுவும் இந்த ஓப்பன் வெசல்ல. ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்குது. ஒண்ணு வந்து லிக்விட், இன்னொன்னு வந்துட்டு வேப்பர் ஃபேஸ். அதேபோல காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு தான். ஏன்னா இங்க வந்து வாட்டர் மட்டும் தானே இருக்குது. அப்போ C is equal to 1. இப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிறலாம். F is equal to C minus P plus 2. அப்படி போட்டீங்கன்னா, உங்களுக்கு F வந்து 1 கிடைக்கும். F1 அப்படின்னா என்ன? அதுதான் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. அப்ப இங்க நாம டெம்பரேச்சர் இல்லன்னா பிரஷர் இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நம்ம என்ன செய்யலாம்? சேஞ்ச் பண்ணலாம். If you change the pressure, the boiling temperature will also automatically change to maintain boiling. இப்ப இங்க நமக்கு 1 அட்மாஸ்பரிக் பிரஷர்ல பாயில் ஆயிட்டு இருக்குது. அதுவும் 100 டிகிரி செல்சியஸ்ல. இப்ப நாம இந்த பிரஷர சேஞ்ச் பண்ணோம்னு வைங்க. அதுவும் ஹில்ஸ்ல போய் நம்ம ஹீட் பண்றோம். அப்போ அந்த வாட்டர் வந்துட்டு 100 டிகிரி பிலோவிலே அது வந்துட்டு பாயில் ஆக ஆரம்பிச்சுரும். அதாவது 2யும் நம்ம இங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்றோம்? டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்றோம். அப்போ டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1 அப்படின்னா, ஏதாவது ஒரு வேரியபிள நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்.